30 ஆண்டுகளாக விலையில்லா வீட்டு பொருட்களுக்காக நடையோ நடை என நடந்த பொதுமக்கள் காலமே போனாலோ வாழ்ந்திடுரா 3 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த புதிய திட்டம் வயசானவங்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமா இது உதவியா இருக்கும்ல. கூலி வேலை செய்யறவங்க தான் இங்க பெரும்பாலும் இருக்கும். இது கிராமப்புறம். இது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த அம்பாள் நகர் பகுதியில 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. அன்றாட கூலி வேலைக்கு போறவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்களாமா. இந்த நிலையில ரேஷன் பொருள் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடக்கணுமா. இதை தொடர்ந்து 30 வருஷமா அவங்க இதே மாதிரிதான் நாங்க போயிட்டு வரோம், எங்களுடைய பகுதியிலேயே நிரந்தர ரேஷன் கடை வேணும் அப்படின்னு வடகம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் கிட்ட அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று பகுதி நேர நியாய விலைக்கடையை திறக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அம்பாள் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை கட்டிடத்துல பகுதி நேர ரேஷன் கடையும் திறக்கப்பட்டிருக்காமா. 30 ஆண்டுகள் கழித்து அவங்க பகுதியிலேயே ஒரு ரேஷன் கடை வந்ததால அந்த பகுதி பொதுமக்கள் நெகிழ்ந்து போயிருக்காங்க. இது 30 வருஷமா இந்த இடத்துல ரேஷன் கடை வரணும்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப பாடுபட்டோம். அதனால இந்த ரேஷன் கடை வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது ஏழை மக்கள் தான் பயன்படுத்துறோம். இதை கூலி வேலை செய்யறவங்க தான் இங்க பெரும்பாலும் இருக்கும். இது கிராமப்புறம். இதனால இந்த தலைவர் கொண்டு வந்தாரு. இந்த பரசுராமன் தலைவர் தான் இதை ரொம்ப பாடுபட்டு கொண்டு வந்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்க ரேஷன் கடை கிட்ட அதனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. இங்க ரொம்ப பேர் நடந்து போய் வாங்குறது ரொம்ப சிரமமா இருந்தது. இது இங்கேயே கிட்டே வீட்டாண்டியே வந்ததுனால ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. இதை கொண்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து குடும்ப தலைவிகள் திரண்டு வந்து அரிசி, சர்க்கரை, பாமாயில் இந்த மாதிரியான ரேஷன் பொருட்களை வாங்குறது பலரையுமே நிகழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.